தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். வழக்கமாக பாக்யராஜ் சார் வந்து வாக்கிங் போவார். நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த லேக் ஏரியா பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வர முன்னாடியே ஒரு செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தோன்னே மனைவிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குது என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க, நெஞ்சு வலிக்குதுங்கிறீங்க? அந்த கொண்டு போகிற டிஸ்டன்ஸ்குள்ளேயே டோட்டலாக எல்லாமே வந்து ஆஃப் ஆயிடுச்சு போல். ஸோ ஒரு 9:30 மணி சுமாருக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத வந்து ஹாஸ்பிட்டலே சொல்லியிருக்காங்க. பயங்கர ஷாக்கிங். அவங்க குடும்பத்தாரே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கதறி எழுதிருக்காங்க. ஏன்னா வந்து நேற்றுக்கு நைட்டு இன்னைக்கு காலையில் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருந்திருக்காரு. எந்த விதமான உடலில் சோர்வோ பின்னடிவோ. சைடில் ஒரு டோர் வந்து திறக்குது ரிமோட்டில். கார் வந்து ஹாலில் வந்து நிற்கிது. நான் பார்த்ததே இல்லை அது வரைக்கும். அப்படி கார் வருமா? அப்படி கார் வந்து நின்னது நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதே பாக்யராஜ் வந்து இந்த மகாலிங்கபுரத்தில் வந்து ட்ரிபிள் பெட்ரூமு, இண்டிவிஜுவல் ஹவுஸு, சின்ன வீடு வாடகைக்கு இருந்தார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு வாரம் கூட ஆகலை, அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு. பாக்யராஜ் சார் அவர் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்காரு. என்னாச்சு சார், திடீர்னு ஹார்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெல்த்தியான பர்சனாக. ஆக்சுவலி ரொம்ப எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து துருன்னு இருப்பார். ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருப்பார். எல்லாத்தையும் நான் ஜாலியாக பேசுவார். நல்ல ஹியூமர் சென்ஸோடு தான் பேசுவார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி குஷ்புவோட மகள் திருமணம் நடந்திருந்ததில் கோவாவில் நடந்திருக்கு. கோவாவுக்கு போய் அந்த திருமணத்தில் வந்து கலந்துருக்காரு. ரொம்ப கலகலன்னு இருந்திருக்காரு. ரொம்ப கலகலன்னு இருந்திருக்காரு. ரொம்ப யதார்த்தமாக இருந்திருக்காரு. எல்லாரோடையும் சிரித்து பேசியிருக்காரு. அங்கே வந்து அந்த முழு கல்யாணத்துலேயுமே வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. விருந்து சாப்பிட்ருக்காரு. ரொம்ப யதார்த்தமாக ஜாலியாக இருந்திருக்கிறாரு. ரொம்ப ஜாலியாக இருந்திருக்காரு. அதுதான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சுகாசினிலாம் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பைட் கொடுத்துருக்காங்க. பயங்கர ஜாலியாக இருந்தவர் இன்றைக்கெலாம் அந்த ஷாக்கிங்காக இருக்குது இந்த நியூஸை கேட்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் அன்றைக்கி கல்யாணம் அன்றைக்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். அப்புறம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வழக்கமாக பாக்யராஜ் சார் வந்து வாக்கிங் போவார். காலையில் வந்து வாக்கிங் போவார். நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த லேக் ஏரியா பக்கத்தில் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வர முன்னாடியே ஒரு செஸ்ட்டு டிஸ்கம்ஃபர்ட் வந்து ஃபீல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தோன்னே மனைவிட்டு சொல்லியிருக்கார், பூர்ணி அவர்கிட்ட, இந்த மாதிரி நெஞ்சு வலிக்குது என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க, நெஞ்சு வலிக்குதுங்கிறீங்க? உட்காருங்கன்னொன்னே இல்லை ரொம்ப வலிக்குது அப்படின்னு இருக்கார். ஒரு மாதிரி நெஞ்சு வலியில் துடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து ரஷ்அப் பண்ணியிருக்காங்க. போகிற வழியிலே இறந்துட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே அவர் வந்து இறந்துட்டார். அங்கே கொண்டு போனோடனே பாக்யராஜ் சார் ப்ராப்ளம் தானே எல்லோரும் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா இம்மீடியட்டாக ரஷ்அப் பண்ணி மேக்ஸிமம் அந்த இன்டென்சிவ் கேர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, உடனே கொடுத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு. இந்த சிபிஆர்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. சில நேரங்களில் எப்படின்னா சிபிஆர் கொடுக்கும்போது ரெக்கவர் பண்ணிட முடியும் உங்களால். அந்த மாதிரி ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே நடக்கலை. ஏன்னா அவர் இறந்து அந்த கொண்டு போகிற டிஸ்டன்ஸ்குள்ளேயே டோட்டலாக எல்லாமே வந்து ஆஃப் ஆயிடுச்சு போல். ஸோ ஒரு 9:30 மணி சுமாருக்கு தான் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் டெட் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இறந்துட்டார் அப்படிங்கிறத வந்து ஹாஸ்பிட்டலே சொல்லியிருக்காங்க. பயங்கர ஷாக்கிங். அவங்க குடும்பத்தாரே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கதறி எழுதிருக்காங்க. ஏன்னா வந்து நேற்றுக்கு நைட்டு இன்னைக்கு காலையில் ரொம்ப யதார்த்தமாக இருந்திருக்காரு. எந்த விதமான உடலில் சோர்வோ பின்னடிவோ எதுவுமே அவர் சொல்லலை. அவங்க மனைவி பூர்ணிமா அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அழுதுட்டு கதற வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையாலுமே வேதனையாக இருக்குது. குழந்தைங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க இந்த செய்தி கேட்டு. 10 மணிக்கு 9:55 இருக்கும் எனக்கு நியூஸ் வந்துச்சு. நியூஸ் கேட்டப்போ எனக்கு நம்பலை. ஆக்சுவலி நான் நிறையா ஃபேக் நியூஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஃபேக்காக சொல்கிறாங்களான்னு சொல்லி உடனே முக்கியமான நபர், பேர் வேண்டாம், அவர்கிட்ட நான் ஒரு குடும்ப உறுப்பினர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9:30 மணிக்கு தான் இறந்துட்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு உண்மையுமே ஷாக்காக இருந்துச்சு. ரொம்ப வேதனையான விஷயம். எனக்கு பல வருஷங்களாக எங்கள் அப்பாவுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் நல்ல நட்பு இருந்தது. ரொம்ப நீண்ட கால நட்பு. கிட்டத்தட்ட 82 காலகட்டத்திலேருந்து அந்த ஒரு நட்பு இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் தெரியும். அந்த 85, 86 காலகட்டத்திலேயே பாக்யராஜ் சார் வந்து சுகர் இருந்தது. சுகருக்கு வந்து அப்போவே அந்த காலகட்டங்களில் 87, 88 இருக்கும். அந்த காலகட்டங்களில் இன்சுலின் போட்டுக்குவார் பாக்யராஜ் சார். இன்சுலின் வந்து எப்படின்னா சுகர் மாத்திரையில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்து இன்சுலின் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. அது ஒரு அடுத்த ஸ்டேஜ். அந்த இன்சுலின் போட்டுக்குவார். சுகர் இருந்ததுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சுகர்னால சில நேரங்களில் வந்து அவரோட ஃபுட்டு வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சாப்பிடுவார். லஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த அதிகமாக உணவு எடுத்துக்க மாட்டார். சாப்பாடு கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கீரை, கொஞ்சம் காய்கறி, அந்த அவிச்ச வெஜிடபிள்ஸ் இப்படி தான் சாப்பிடுவார்.
நான் வந்து கடைசியாக ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு சேனலுடைய ஒரு மீட் ஒன்று இருந்தது. அதில் பாக்யராஜ் சாரை பார்த்தேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். அந்த ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அப்பாவோட டெத்துக்கு வந்திருந்தார். உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் உட்காந்துருந்தார். அப்பாவுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்ததுனால அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க ஃபேமிலி மெம்பர் பூர்ணிமா அவர்கள் பற்றியும் நல்லா தெரியும். ரொம்ப கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர். தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் ஒரு டி நகரில் ஒரு வீடு இருந்துச்சு. அப்போ நான் சொல்கிறது 96. இந்த சம்பவம் நம்ம சொல்லலாம். தங்கச்சியோட பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காண்டி அப்பா, நான், அம்மா எல்லாம் போயிருந்தோம். அவர் இல்லை, வெளியில் போயிருந்தார். பாக்யராஜ் சாரோட ஒய்ஃப் பூர்ணிமா அவர்கள் தான் இருந்தாங்க. அப்பா பார்த்தோன்னே வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஒரு 15-20 நிமிஷம் காஃபிலாம் கொடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. சார் இப்போ வந்துடுவார் லஞ்சுக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1 மணி சுமார் மத்தியான நேரம் வருவாரன்னு மெயின் டோரில் பார்த்துட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு டோர் வந்து திறக்குது ரிமோட்டில். கார் வந்து ஹாலில் வந்து நிற்கிது. வந்தோடனே சார் வந்து கேஷுவலாக இறங்குறார். டிரைவர் ஒருத்தர் ஓட்டிகிட்டு வந்தார். வாங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ இறங்கி பேசுகிறார். ஹாலில் வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, இங்கே வந்து கார் நிற்கிது. நான் பார்த்ததே இல்லை அது வரைக்கும். அப்படி கார் வருமா? அப்படி கார் வந்து நின்னது நான் அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு டைமாக பார்த்து கொஞ்சம் ஷாக்காகவும் இருந்துச்சு. பிரமிச்சு போனேன், என்னடா அப்படின்னு. அந்தளவுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு சகாப்தங்க. அவர் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அவருடைய சம்பாத்தியம், அவருடைய அந்த புகழ், பேர் எல்லாமே வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவர் பண்ண சாதனைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. யாராலையுமே இது வரைக்கும் முடியலையே. இந்திய சினிமாவில் வந்து திரைக்கதை இது வரைக்கும் அவரை மாதிரி எழுத முடியலையே. பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி. இன்னொரு சம்பவமும் நம்ம சொல்லலாம். திரைக்கதைக்கு பற்றி சொல்லும்போது கைதியின் டைரி படம் பார்த்துருப்பீங்க. அது கதை திரைக்கதை அவர் தான் எழுதியிருந்தார். அவரோடது, பாக்யராஜ் சாரோடது. பாரதிராஜா சார் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறார். கமல், ரேவதிலாம் நடிக்கிறாங்க. டபுள் ஆக்ஷனு. அதில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து இவர் ஒன்று எழுதி வச்சுருந்துருக்காரு பாக்யராஜ் சார். அதை வந்து பாரதிராஜாட்ட சொல்லியிருக்காரு. இப்போ பாரதிராஜா சார் வந்து டிஸ்கஷன் நடக்கும்ல, இல்லை பாரதி தான் கூப்பிடாரு. இல்லை பாரதி, இதோட இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இல்லை சார் இது நல்லாயிருக்கும் சார், இன்னும் கொஞ்சம் இப்போ சூப்பராக இருக்கும் சார்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பாரதிராஜா சார் அவரும் ஒரு கிரியேட்டரில் ஒரு கதையை வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும்ல, இல்லை நான் நினைக்கிறது நல்லாயிருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவர் அந்த இதை கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணார். கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா இவருக்கு கொஞ்சம் வருத்தம். என்னடா நம்ம இந்த கிளைமேக்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இவரோட கதை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் பாரதிராஜா சார் அவர் ஃபீல் பண்ணதை எடுக்கிறாரு. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட். கைதி டைரிலாம் பார்த்திங்கன்னா 85 வந்துச்சு ஜனவரி மாதம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு, 12ஆம் தேதி ஜனவரி மாதம். ஏன்னா பௌர்ணமி இலைகள் எங்கள் அப்பாவோட படம் அதே தேதியில் ரிலீஸ் ஆச்சு. போட்டியாக ரிலீஸ் ஆனதுலாம் மனசில் அப்படியே ஞாபகம் இருக்குது இன்னமும். பயங்கரமான ஹிட்டு, பயங்கரமான ரன்னவே ஹிட் அந்த படம். அந்த படத்தை பார்த்துட்டு உடனே அமிதாப் பச்சன் வந்து கூப்பிட்டு பாக்யராஜ் சாரை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணணும், இமீடியட்டாக பண்ணணும்னு சொல்லி. அவர் பயங்கர பிஸி. அப்போ பாலிவுட்டில் அன்றைக்கி பயங்கர பிஸி ஸ்டார் அமிதாப் பச்சன். 85 ரஜினி மாதிரி அவர் அங்கே பிஸி. அவர் வந்து கூப்பிட்டு படம் பண்ணுங்கன்னு சொல்லி உடனே தேதி கொடுத்தாரு. ஆக்ரி ரஸ்தான்னு ஒரு படம். அந்த படம் கைதியின் டைரியோட ரீமேக் பண்ணார். அதில் வந்து இவர் என்ன நினைச்சாரோ அந்த கிளைமேக்ஸ் வச்சார். ஓகே, இங்கே கைதியின் டைரியோட வந்து ட்ரிபிள் மடங்கு ஹிட் ஆக்ரி ரஸ்தா வந்து பாலிவுட்டில். அங்கேயும் வந்து இவருக்கு ஒரு பெரிய பேர் கொண்டாடினாங்க. அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியே வந்து பாக்யராஜ் சாரை கொண்டாடினாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் பண்ண சாதனைகள் எல்லாமே மிக பெருசு. அவருடைய மறைவுங்கிறது எதிர்பார்க்காத மறைவு. இப்போ பாரதிராஜா சார் வந்து இறந்து போனார் 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஜூன் மாதம். ஏற்கனவே உடல் பின்னடைவு இருந்தது, வயோதிகம் இருந்தது. ஸோ திடீர்னு வந்தனால ஷாக்கிங்காக இல்லை. ஆனால் இது வந்து டக்குன்னு நெஞ்ச குத்துற மாதிரி ஒரு செய்தியாக இது அமைஞ்சு போச்சு. யாருமே எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்காத ஒரு மரணம். அது பாக்யராஜ் சார் இறந்துட்டார்ன்றது வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. கடைசி டைமில் அவர் என்ன சார் பண்ணிட்டு இருந்தார்? ஏன்னா அவர் நல்லாவே வாழ்ந்தார். அப்படிங்கும்போது நல்ல ஒரு செல்வந்தராகவே வாழ்ந்தார். கடைசி டைமில் அவர் நிறைய படங்கள் பெருசாக எதுவும் பண்ணவே இல்லை. டைரக்ஷன்லாம் பண்ணி அவர் 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தொடர்ந்து? ஆக்சுவலி பாக்யராஜ் சாருடைய சாதனைகள்னு சொல்லணும்னா, பாரதிராஜா சார்கிட்ட 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், கல்லுக்குள் ஈரம், இப்படி நிறைய படங்களில் உதவியாளராக வேலை பார்த்தாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜான்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஒரு சர்வர் கேரக்டரில் நடிச்சிருப்பார். சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பார். அப்புறம் அதே பாரதிராஜா சார் தான் புதிய வார்ப்புகள் படத்தில் வந்து பாக்யராஜ் சாரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். ரதி அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கப்புறம் பாரதிராஜா சார்ட்டு வெளியில் வந்து சுவரில்லா சுத்திரங்கள்னு ஒரு படம் பண்ணார். அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம், டைரக்ட் பண்ண படம். அந்த படமே மிகப்பெரிய வெற்றி படம். இன்று போய் நாளை வான்னு ஒரு படம் எடுத்தார். டார்லிங்னு எடுத்தார். மௌன கீதங்கள்னு எடுத்தார். இப்படி நிறைய அந்த நேரத்தில் வந்து விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம் எடுத்தார். ஸோ அந்த பாருங்களேன், நான் சொல்கிற படங்கள் எல்லாமே ஹிட்டு.
எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, எல்லாமே மிகப்பெரிய வெட்டு, தூரல் நின்று போச்சு. இப்படி எடுத்துகிட்டு இருந்த வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சுலாம் ரெக்கார்ட் பிரேக். அதாவது பட்டி தொட்டியெல்லாம் போய் கிராமங்கள்லாம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் கொட்டாய் மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் அப்போ கிடையாது. நான் சொல்கிறது 82 83 நினைக்கிறேன். இந்த முந்தானை முடிச்சு அப்பா அடித்து நொறுக்குச்சு, பிச்சு உதறிச்சு, கூட்டம் வண்டி கட்டி போனாங்க குடும்பமாக. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நினைவுகள்லாம். நான் வந்து ரொம்ப எங்கே இருந்தாலும் நான் சினிமா ரொம்ப நேசிக்கிறதுனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். அப்போ செய்திகள் வரும் பத்திரிகையில், அச்சு ஊடகங்களில், வண்டி கட்டி போகிறாங்க, குடும்பமாக போகிறாங்கன்னு. அப்படி அந்த முருங்கைக்காய் அந்த டயலாக் இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ். முருங்கைக்காய் வச்சு ஒரு டைலாக் வச்சுருப்பார்ல, இன்றைக்கி ஒரு ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி திரைக்கதையெல்லாம் யாராலையுமே எழுத முடியாது. முந்தானி முடிச்சு திரைக்கதையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி இந்த கிளைமேக்ஸ் திரைக்கதையெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைய போட்டு தாண்டணுன்னா எந்த பொண்ணுக்குமே அந்த தைரியம் வராது. தன்னை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி கெடுத்துட்டார் அப்படின்னு குழந்தைய போட்டு ஊருசி தாண்டணுன்னொன்னே தாண்டிடுவாங்க. அது யாருமே எடுக்க மாட்டாங்க. ஷாக்கிங்கான கிளைமேக்ஸ். அப்படி தைரியமாக எடுப்பார். ராசுக்குட்டின்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீடுன்னு ஒரு படம் எடுத்தார். இது நம்மால்னு ஒரு படம் எடுத்தார். இது நம்மால் படத்துலேயும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. எங்கள் அப்பா தான் அதை டைரக்ட் பண்ண வேண்டியிருந்தது. கூப்பிட்டு வந்து இது பண்ணுங்க சார்னு சொன்னார். விவாதம், கதை விவாதம்லாம் ஒரு மாதத்துக்கு மேலே நடந்தது. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அது அப்பா பண்ணலை அந்த படத்தை. அப்புறம் பாலகுமாரன் எழுத்தாளர் வந்து அந்த படத்தை பண்ணார். ஸோ இப்படி பாக்யராஜ் சார் அப்படின்னும் போது அவருடைய சாதனைகள் பெருசு. நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாராக இருந்தாலும் எப்படின்னா ஒரு பின்னடைவு வரும். ஒரு தொழில் பின்னடைவு, அது இயற்கை. மாற்றங்கள் வருதில்ல. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்க பீக்காக இருப்பாங்க, அப்புறம் அடுத்து ஒரு 10 வருஷத்துலேயே வேறு யாராவது புதுசாக உள்ளே வந்துடுவாங்க, அவங்க வந்து ட்ரெண்டிங்காக வந்துடுவாங்க. அப்படியும் இருந்தும் நிறையா வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தவர் வேட்டியை மடிச்சுக்கட்டு, சொக்கத்தங்க வந்து ஜிவி ப்ரொடியூசரு, இவர் டேரக்டர் மட்டும்தான். வந்து விஜயகாந்த் நடித்தார், டேரக்டர் தான் இவர். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தின் ரத்தமேன் கே பாலாஜிக்கு ஒரு படம் பண்ணார், குஷ்பு வச்சு ஒரு படம் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வந்து ஒரு கால்வாசி ஒரு 20% எடுத்துகிட்டு ஒரு ரகசிய போலீஸ்னு ஒரு படம் விட்டுட்டார், அதை இவர் வந்து எடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணதுனால என்ன ஆகி போச்சுன்னா அந்த படங்கள் 4-5 படங்கள் டப்புன்னு ட்ராப் ஆச்சு. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்டியை மடிச்சு கட்டுங்கிறது தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் எடுத்தார். 3 லாங்குவேஜ்லாம் அடி, 3 லாங்குவேஜ்லையும் பயங்கர டிசாஸ்டராக போச்சு. பெரிய வந்து தோல்வி, பெரிய வந்து நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். அதாவது சினிமா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உண்மை என்னென்னா, யதார்த்தமான உண்மை என்னென்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பல படங்கள் கொடுக்குற வெற்றி, அதில் கொடுக்குற வருமானம், அது ஒரு படம் சாப்பிட்டு ஒன்றும் நாங்கள் ஆக்கிரும். அந்த மாதிரி வந்து ஒரு சூழல் வந்து பாக்யராஜ் சார் வந்தது. அதாவது பொருளாதார பின்னடைவு அது வந்து ஒன்று வந்தது. இந்த நேரங்களில் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு டஃப் டைம் தான், அது எல்லோரும் தான் கடந்தாகணும். நான் சொன்னேன்ல, இது சொல்லாமா சொல்லக்கூடாதுன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறோம் ஒரு 4-5 வருஷம் கழித்து கொடுக்க போகும்போது, அந்த மாதிரி காரில் வந்து இறங்கினான்னு சொன்னேன்ல, அதே பாக்யராஜ் வந்து இந்த மகாலிங்கபுரத்தில் வந்து இந்த ப்ரௌன் ஸ்டோன் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நேர் எய்த்த மாதிரி ஒரு ட்ரிபிள் பெட்ரூமு இண்டிவிஜுவல் ஹவுஸு, சின்ன வீடு வாடகைக்கு இருந்தார். அது ஒரு காலகட்டம் நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அங்கேயும் நான் போனேன். அப்பா கேட்டார் என்னம்மா அப்படின்னாரு. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அப்பா சொன்னார். பூர்ணிமாட்ட பாக்யராஜ் சார் வந்து அப்பா கிட்ட ரொம்ப இணக்கமாக இருப்பார். ஒரு சிலர் ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப இணக்கமாக இருப்பார், ரொம்ப மரியாதையாக இருப்பார். அப்பாவோட டெத்துக்கு வந்து 5 மணி நேரத்துக்கு வந்து மேலே உட்காந்து இருந்துட்டு தான் போனார். ஸோ அது பாக்யராஜ் சார்னும் போது நிறைய ரிமெம்பரன்ஸ் உண்டு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் அப்பாவை கூப்பிட்டுட்டு சார் நான் வந்து பாரிஜாதம்னு ஒரு கதை ஒன்று, ஸ்கிரிப்ட் ஒன்று, எப்போவுமே ஸ்கிரிப்ட் பக்காவாக பண்ணுவார். தோல்விகள் வந்துடும் சில நேரங்களில் நம்மளை மீறி, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வந்து பாரிஜாத ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது நான் வந்து சரண்யாவை நடிக்க வைக்கலான்னு இருக்கேன் சார், இது வந்து தயாரிப்பாளரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து உங்களுக்கு நெருங்கிய பழக்கம்னு சொல்கிறாங்க, நீங்கள் சிபாரிசு பண்ண முடியுமான்னு கேட்டார். உங்களுக்கு சொல்லாமல் யாருக்கு சார் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா போய் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சாரை பார்த்து பேசி வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்காரு, ஒரு ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் ரவி அப்படின்னு சொன்னோன்னே, சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது பாக்யராஜ் சார் எவ்வளோ பெரிய ஆள், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வர சொல்லட்டுமா பாக்யராஜ் சார் உங்கள் ஆஃபீஸ்க்குன்னு கேட்டப்ப, இல்லை அவர் வந்து நல்லா இருக்கார் சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் ரவிச்சந்திரன் சாரும் உடனே கிளம்புனாங்க. உடனே அப்பா அங்கேருந்தே ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் 2 பேரும் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பாக்யராஜ் சார்கிட்ட சொல்லி வீட்டுக்கு போய் பார்த்து அவர் வந்து கதை சொல்லி ஓகேன்னு அந்த ஸ்கிரிப்டை லாக் பண்ணி அந்த படத்துக்கு ஒத்துட்டார். பிருத்திவிராஜ் நடிச்சார் அந்த படம். நல்ல படம், லாபகரமான படம். இவர் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணார், இவருக்கும் லாபம். ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சாருக்கு வியாபாரம் பண்ணார், அவருக்கும் லாபம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பின்னடைவுகள்லாம் இருந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் சர்வே பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து நிறைய படங்களில் வந்து நடிக்க சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படின்னா, அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 50,000, 1 லட்சம், 10,000, 35,000, 40,000 ஹீரோக்கு சம்பளமே அப்படி தான்.
ஜெய்சங்கர், சிவகுமார் காலகட்டங்களில். அப்படி ரஜினி கமல் காலகட்டமே எடுத்திங்கன்னா பிரியா வரைக்கும் ரஜினியோட சம்பளமே 1 லட்சம் தான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கே பார்த்திங்கன்னா 50 லட்சம், 1 கோடி இப்படி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பாக்யராஜ் சாருக்கு அந்த ஒரு காலகட்டம் வந்துருச்சு. நிறைய படங்கள் நடித்தார்ல, பார்த்துருப்பீங்க, நிறைய படம் நடித்தார். அந்த காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரி சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் நடித்தோன்னே அதில் வந்து அவர் வந்து கொஞ்சம் சேஃப் ஆகிட்டார். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க மிஸ்ஸஸ் பூர்ணிமா அவர்கள் கூட டிவி சீரியல்லாம் கூட பண்ணுறாங்க போல். ஸோ ஒரு கலை குடும்பம் சார். அவர் வந்து முதல் மனைவி பிரவீனா வந்து மஞ்சக்கமாலையில் காலமாயிட்டாங்க. இந்த மனைவி பூர்ணிமா வந்து காதலிச்சார். எம்ஜிஆர் தான் கூப்பிட்டு சிங்கிளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே எம்ஜிஆர் தலைமையில் தான் இந்த 2வது கல்யாணம் நடந்தது. ஸோ எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வாரிசாக வந்து பாக்யராஜ் அறிவித்தார். அரசியல் வாரிசாக பாக்யராஜ் அறிவித்தார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கலை. அது அவர் சொன்னார், என்னுடைய அரசியல் வாரிசு பாக்யராஜ்னு எம்ஜிஆரே சொன்னார், மேடையிலே சொன்னார். ஆனால் அது நடக்காமல் போச்சு. அரசியலில் பெருசாக வர முடியல, அவரால் வரல. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு வந்தார், டிஎம்கேக்கு வந்தார், நிறைய ஷிஃப்டிங்லாம் இருந்தது. ஆனால் அரசியலில் ஒரு பெருசாக பரிமளிக்க முடியல. ஆனால் சினிமாவில் வந்து அவரை மிஞ்சி படங்கள் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர், அவர் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பர்சனாலிட்டி. அவர் வந்து ஒரு நடிகர், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ஒரு இன்னசென்ட் கேரக்டர், அதுதான் டச் பண்ணுவார். அந்த கேரக்டர் தான் அவர் டச் பண்ணுவார். அதுலேயே அவர் வந்து ஜெயிச்சு காமிப்பார். அதுலேயே வந்து ஷூ ஷாட் அடிப்பார். அதே மாதிரி திரைக்கதை, கதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட டேரக்ஷன் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். சின்ன வீடுலாம் ஒரு படம் எடுத்தப்பெல்லாம் நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இந்த கல்பனா நடிச்சிருந்தாங்க, ஊர்வசியோட அக்கா, கூட ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் படம் நல்லா ஓடிச்சு. ஸோ அவருடைய படங்கள், இது நம்மால் படத்துக்கு ஏகப்பட்ட விமர்சனம் வந்துச்சு. அதில் மியூசிக் போட்டார். இளையராஜா சாருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் இது நம்மால் படம் எடுக்கும்போது சின்ன கருத்து வேறுபாடு. அதனால் என்ன பண்ணார்னா, நானே மியூசிக் போடுறேன்னு போட்டார் அந்த படத்துக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா நாளான தாமரைன்னு ஒரு சாங்கு இந்த சோபனா பாடுவாங்க. எவ்வளோ ஹிட் சாங் பார்த்தீங்களா. அது மாதிரி வந்து எது பண்ணாலும் நேர்த்தியாக பண்ணுவார். நேர்த்தியாக பண்ணணும்னு நினைப்பார். ஹியூமராக பேசுவார். ரொம்ப எளிய மனிதர் மட்டும் இல்லாமல் இனிய மனிதர். அது இல்லாமல் சைலண்ட் பர்சனாலிட்டி. நீங்கள் எங்கேயுமே பாக்யராஜ் சாரை வந்து ஒரு அதிர்ந்து பேசி பார்த்துருக்கவே முடியாது. எப்போவுமே சைலண்ட்டாக பேசுவார். மேடையில் ஏறினா கூட பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி சொல்லுவார். அவர் சொல்ல வர விஷயத்தை ஒரு சினிமா கதை மாதிரி, ஒரு திரைக்கதை மாதிரியே அவர் சொல்லுவார். அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவரோட மறைவெல்லாம் உண்மையாலுமே வந்து தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய இழப்பு. அதுவும் 73 வயசு தான். 73 வயசில் சடன் டிமைஸுங்கிறது வந்து உண்மையாலுமே ஷாக்கிங்கான ஒரு டிமைஸாக இருக்குது. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அவருடைய உதவியாளர்கள் பார்த்திபன், பாண்டியராஜன், அவங்கெல்லாம் எவ்வளோ பேர் எடுத்தாங்க, எவ்வளோ புகழ் எடுத்தாங்க. அவர்கிட்டருந்து வந்தவங்கெல்லாம் பெரிய எல்லாருமே சக்ஸஸ் ஆனாங்க. லிவிங்ஸ்டன் வந்தார், ஜிஎன் குமார் வந்தார், சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ சாந்தனு அவர்களாக இருக்கட்டும், அவங்க பொண்ணையுமே நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பொண்ணு அதுக்கப்புறம் நடிக்கவும் இல்லை. சாந்தனு அவர்கள் இப்போது என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கார்? ஏன்னா அவரை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக இருந்தது. அவரால் நிற்கக்கூட முடியல, ரொம்ப உடஞ்சி போய் எழுதிட்டு இருக்கார். அவங்க 2 பேருக்குமான அவங்க 2 பேருமே ஒரு ஃபாதர் அண்ட் சன் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நிறைய இடத்துலையுமே வந்திருக்காங்க மேடையில் இருக்கும்போது. அவங்க 2 பேருக்குமான அந்த உறவு எப்படி இருந்தது? இது தாங்கவே முடியாதுங்க. இது வந்து எப்படின்னா, அந்த குடும்பத்தில் இன்றைக்கி இருக்கிற அந்த சோகம் வந்து அந்த பூர்ணிமா மேடம்க்கு, சாந்தனுக்கு, சரண்யாக்கு, அவங்களுக்குலாம் இருக்கிற அந்த சோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளாலே அதை வந்து கேள்விப்பட்ட அந்த தகவலை வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னாலே வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல. இதுதான் பாக்யராஜ் சார் மறைஞ்சிட்டாரா, ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஒரு 5-10 நிமிஷம் உட்காந்துட்டேன் நான். அப்படியே அந்த செய்தி கேள்விப்பட்டு நமக்கு வந்து பழக்கம் நமக்கே அப்படி இருக்கணும் போது, குடும்ப உறுப்பினர்கள், அவங்களுக்கு அப்பா நல்ல ஹெல்த்தியாக இருந்த அப்பா திடீர்னு இறந்துட்டார் அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குமா இல்லையா? அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சாந்தனு மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார், மகள் மேலேயும் ரொம்ப ரொம்ப பிரியமாக இருப்பார். ஒரு பேரன் இருக்கான் பொண்ணுக்கு, அவங்களும் வந்து பேரனோட விளையாடுறது தான் பாக்யராஜ் சாரோடைய இப்போ டைம் ஸ்பெண்டிங். பூர்ணிமா பாக்யராஜுக்கும் பேரனோட விளையாடுறது, பேரனை கூப்பிட்டு வந்து அந்த சரண்யா பேரன் அவங்களோட விளையாடுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவருக்கு அந்த பேரனை தூக்கிட்டு காரில் தூக்கிட்டு போய் அங்கேயும் சுற்றுறது, சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, அந்த சந்தோஷம் அது தாத்தா ஆனதுக்கப்புறம் அந்த சந்தோஷம் அது இயல்பாகவே வரக்கூடிய சந்தோஷம். அப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதான் சொல்கிறேன்ல, சாந்தனுலாம் வந்து வேட்டியை மடிச்சு கட்டுன்னு நினைக்கிறேன், நடிக்க வச்சார் குட்டி பையனா. ஸோ யாராக இருந்தாலும், எந்த தகப்பனாக இருந்தாலும், இது பாக்யராஜ் சாருக்காண்டி மட்டும் சொல்லலை, எந்த தகப்பனும் தன்னுடைய மகன் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் தன்னுடைய தொழிலே வரணும்னு அவங்க விருப்பப்படும் போது எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கிடணும்னு நினைப்பாங்க. சக்கரக்கட்டியாக அந்த படம்லாம் கூட நடித்தார். முதல் படமே நல்ல பேசப்பட்ட படம், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் பெருசாக போகல. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார். நல்ல நல்ல படங்கள் நடுவில் நடிக்கவும் செய்கிறாரு. ஆனால் ஏனோ வந்து அந்த எதிர்பார்த்த வெற்றி வந்து இது வரைக்கும் சாந்தனுக்கு கிடைக்காம இருக்குது. நல்ல திறமை எல்லாமே இருந்தும்
அந்த வெற்றி வந்து கிடைக்காம இருக்காது. சில பேருக்கு அப்படி தான் அமைஞ்சிரும், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க மிகப்பெரிய இடத்துக்கு போய் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. நம்ம வந்து எல்லா திறமைகளையும் இன்புட்டையும் உள்ளே போட்டு எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தவர், சினிமா பின்புலத்துலேருந்து வந்தவர், ஆனால் அது அது அந்த அளவுக்கு ஜொலிக்க முடியல, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு வர முடியலைங்கிறது உண்மை தான். ஆனால் நல்ல நடிகர் தான். மகளை பொறுத்த வரைக்கும் அந்த பாரிஜாதம் ஒரு படம் நடித்தாங்க, அதுக்கப்புறம் சினிமா விட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல குடும்பம், நல்ல அன்பான குடும்பம். அப்படி இருக்கும்போது இந்த இந்த இறப்புங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். கஷ்டம் இல்லை, தாங்க முடியாது. பாரதிராஜா சாருக்கு வந்துட்டு ஒரு அரசு மரியாதை அந்த மாதிரியான விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது, பாக்யராஜ் சாருமே அவருக்கு ஈக்குவலாக ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி டேரக்டர் அப்படிங்கும்போது, அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஹானரியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம், இல்லை ஏதாவது அரசு மரியாதை இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுமா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்காங்களா அவங்க சைட்லேருந்து கோரிக்கை? இருக்கும். அதாவது வந்து இவங்க கோரிக்கை வைக்காமே வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அது அரசு மரியாதை கொடுக்கறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாரதிராஜா சார் எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரி டைரக்டர் ப்ரொடியூசரோ அதே அளவுக்கு வந்து பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப ரொம்ப பண்பட்ட, ரொம்ப தன்னுடைய திறமை, அதாவது திரை உலகத்துக்கு வர்றதுங்கிறது பெருசு இல்லை, அது வந்து அந்த சாதனைங்கிறது தான் ரொம்ப பெருசு. அது மக்களால் கவரப்பட்ட ஒரு நாயகன், மக்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான படம். பாக்யராஜ் சார் படம்லாம் எல்லா படமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மெசேஜும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து மக்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனும் சார் மக்களோட கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனும் மக்கள் வந்து கைதட்டி சிரித்து ரசிப்பாங்க. தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த படம்லாம் வந்து சொல்லவே, டாவானி கனவுகள்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு சீன், இந்த தியேட்டருக்கு வந்து தங்கச்சியை கூப்பிட்டு போவார். ஒரு சின்ன ஒரு முத்தக்காட்சியை என்னமோ தியேட்டர் ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா காசு போட்டுருவார், 50 பைசா, 1 பைசா, 1 ரூபாயோ கீழே போட்டு, தங்கச்சி நான் 1 ரூபா போட்ட தேடுங்கன்னொன்னே அது முத்தக்காட்சி அவங்க பார்க்கணும், தங்கச்சி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா வயசு பொண்ணுங்க, என்னடா இப்படி ஒரு காட்சி ஓடுதுன்னொன்னே அந்த காட்சி எப்படி எடுக்கிறாரு பாருங்க, கீழே போட்டு தேடுங்க, நீ தேடு 4 தங்கச்சி என்னமோ நீ தேடு எல்லாரையும் தேட விட்டுருவார். ஸோ அந்த காட்சியை பார்க்கக்கூடாது. அப்போ அந்த காட்சியை பார்க்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். இது இன்றைக்கும் நம்ம மனசில் நான் வச்சுருக்கோம்ல இந்த காட்சியை. ஸோ அப்படி வந்து படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சிவாஜி கணேசனோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய சாதனைகள்லாம் வந்து நம்ம சொல்லி முடியாது. அவருக்கும் வந்து அரசு மரியாதை கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஒரு நபர் சினிமா துறையிலேருந்து வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஒன்று. ரெண்டாவது வந்து சாந்தனு, அவருடைய பாக்யராஜ் சாரோட மகனும் விஜய் அவர்கள் சிஎம்மும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு அண்ணன்னு தான் அவர் வந்து கூப்பிடுவார் சாந்தனு. ஸோ சமீபத்தில் கூட வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு வந்தார். பாக்யராஜ் சார் கூட சிஎம்மை பார்த்ததா ஒரு தகவல் இருக்குது, எனக்கு அதை உறுதிப்படுத்த முடியல, வாழ்த்து சொல்கிறதுக்காக போனதாக ஒரு தகவல் இருக்குது இந்த ஜெயிச்சதுக்கப்புறம். ஸோ அப்படி இருக்கும்போது சார் அவர் ஒரு சகாப்தம், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தா அது கொடுத்தா ரொம்ப நல்லது, கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாக்யராஜ் சாருக்கு ஏதாவது ஏன்னா அவர் யூடியூப்லலாம் வீடியோ போட்டுட்டு இருப்பாரு, டைரக்ஷன் அந்த ஸ்கில்ஸை பற்றிலாம் வீடியோ போடுவார், கிராஃப்ட்ஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்து. அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஆசை அவருக்கு இருந்ததா சார், இதை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி? இப்போ பாரதிராஜ் சார்லாம் கடைசி வரைக்கும் ஒரு படம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு, குற்றப்பரம்பரை எடுத்தாகணும்னு அவருக்கு ஒரு கனவு இருந்தது. அது மாதிரி பாக்யராஜ் சாருக்கு ஏதாவது இருந்ததா? பாக்யராஜ் சாருக்கு என்ன இருந்ததுன்னா, ஒரு மறுபடியும் ஒரு படம் வந்து அவர் நடிச்சு கிடையாது, அவர் டைரக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அப்படி தான் சொக்கத்தங்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னடைவு, அதாவது எப்படி சொல்லுது, ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்போது தான் சொக்கத்தங்கம்லாம் ஒத்துக்கிட்டாரு. அந்த படம்லாம், அந்த கதையெல்லாம் வந்து விஜயகாந்த் சாரை வச்சு ரொம்ப கரெக்டாக எழுதி பர்ஃபெக்டாக பண்ணார். சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க, ஷூர் ஷாட் அடித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் இன்றைக்கி இருக்கிற யங் ஹீரோஸ் வச்சு பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து நிறைய பேரை வந்து விஜய் சார் சிஎம் அவர் கூப்பிட்டு போய் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கார். அதாவது வந்து பாரதி ராஜாட்டே கேட்டிருக்கார். அவரே வந்து பாரதி ராஜா சாரே சொல்லியிருக்கார். அப்படி ஒருத்தர் பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார்ட்டையும் கேட்டிருக்கார், நீங்கள் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அன்றைக்கி பீக்கில் இருக்கார், அவரெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சில காரணங்கள் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, சூழ்நிலை தான் எல்லாமே. ஸோ அது நடக்கலை. அந்த மாதிரி வந்து இருந்த ஒரு இயக்குனர் இன்றைக்கும் வந்து இயக்குனராக வந்து பரிமளிக்க முடியும். ஒரு நடிகராக இன்றைக்கி வந்து ஹீரோவாக நடிக்க முடியும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா 73 வயசாச்சு. ரஜினி மாதிரி எல்லாராலையும் முடியாது. ஆனால் வந்து ஒரு இயக்குனராக தன்னுடைய திரைக்கதையை மறுபடியும் நிரூபிக்கணுங்கிற ஆசை அவனுக்கு ஒரு இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் யாராவது முன்னணி கதாநாயகர்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு இருந்துச்சு. அது அவருக்கு மட்டும் இருக்கிற ஆசை இல்லை சார், அது எல்லாருக்குமே இருக்கும். எந்த இயக்குனர் எடுத்திங்கனாலும் உடல் பின்னடைவில் இருக்கும்போது கூட பாரதிராஜா சாரே என்ன, நான் எப்படியாவது மறுபடியும் ஒரு படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் இருந்தார். சாகிறதுக்கு 1 மாதம் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தார். அப்படி அந்த தாக்கம் இருக்கும், அந்த தாக்கப்படுவாங்க, அவங்க வந்து கலையால் தாக்கப்படுவாங்க,
உணர்வால் தாக்கப்படுவாங்க. மறுபடியும் நம்ம தோத்துட்டோம் அப்படின்றதை விட நம்ம ஜெயிச்சு காட்டணும் மறுபடியும் அப்படிங்கிற ஒரு ஊந்துதல் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஊந்துதல் உள்ள ஒரு மனிதர் தான் பாக்யராஜ் சார். அப்படி ஒரு ஆசை இருந்தது. இந்த சமயத்தில் பாக்யராஜ் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்கள் மக்களுக்குமே சென்றடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவருடைய மறைவு எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சமயத்தில் அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை நாம் தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.